கண்ணும் சண்டை போடுதே இனிதானே சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. இந்த பொண்ணு குருவோட ஃப்ரெண்டு ஜெனி தானே? என்ன எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்களோ, அதான் குடும்பத்தோட பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்களோ. அட ஜெனி, வாமா வாமா, எப்படி இருக்க? வாங்க சார், வாங்கம்மா, உள்ள வாங்க. போதுங்க, நாங்க ஒன்னும் உள்ள உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு போறதுக்காக வரல. எங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும், அதுக்காக வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வாங்க. ஜெனி, நீ ஏமா இப்படி வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்க? எனக்கு என் பொண்ணு அழுதுகிட்டு இப்படி நிக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? உங்க பையன் குருதான். தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. எங்களுக்கு ஜெனிய குருவோட ஃப்ரெண்டா தான் தெரியும். ஆனா நீங்க என்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு எதுவும் புரியலங்க. கேங்க, புரியுற மாதிரி நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க பையன் குரு என் பொண்ணு ஜெனிய லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. என்ன ஏங்க என்னங்க சொல்றீங்க? அதானே என்னங்க சொல்றீங்க நீங்க? செப்புல குருவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. ஏங்க போதுங்க, நிறுத்துங்க. நாங்க குருவை நல்ல பையன் தான் நினைச்சோம். ஆனா இப்பதானே தெரியுது அவன் எப்படியாப்பட்ட பையன்னு. பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசையா அப்படி இப்படின்னு பேசி அவளை காதலிச்சுட்டு இப்ப என்னன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அவளை ஏமாத்திருக்கான். ஏங்க பாருங்க, சும்மா தாய்க்கு வந்தபடிலாம் என் பிள்ளைய பத்தி பேசாதீங்க. குருவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். குரு அந்த மாதிரி பையன் கிடையாது. அதானே, இங்க பாருமா, சும்மா வாய்க்கு வந்தால பேசாத சரியா? இந்த பிள்ளை 2-3 தடவை வீட்டுக்கு வந்திருக்கா. குரு அவனோட ஃப்ரெண்ட் தான் சொன்னான், மத்தபடி வேற எதுவுமே சொல்லலையாக்கும். அதோட என் பேரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படிதான் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன இது ஒரே சத்தமா இருக்குன்னு வெளியில வந்தா ஜெனி அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. ஜெனி குருவோட ஃப்ரெண்டு தானே? என்ன விஷயம்? எதுக்கு எல்லாரும் இப்படி கட்டி பேசிட்டு இருக்காங்க? ஓ, அப்ப உங்க பையன் நல்ல பையன், நாங்க போய் சொல்றோம்னு சொல்றீங்களா? அங்க பாருங்க, என் பொண்ணு எப்படி அழுதுகிட்டு நிக்கிறான்னு. அவ முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நாங்க எவ்வளவு வசதியானவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு ஜெனிக்கும் நாங்க வசதியான மாப்பிள்ள தான் பார்த்தோம். ஆனா ஜெனி கல்யாணம் பண்ணினா குருவை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னான். நாங்க வேண்டாம்னு சொன்னோம். ஆனாலும் ஜெனி இல்ல, நானும் குருவை லவ் பண்றோம், நான் கல்யாணம் பண்ணினா நாங்க 2 பேர் தான் பண்ணுவோம்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு ஆசைக்காக நானும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இப்படி உங்க பையன் என் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏமாத்துவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலங்க, கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன, ஜெனியும் குருவும் லவ் பண்ணாங்களா? சத்தியமே என்னால நம்பவே முடியல. அங்கிள், நான் இப்படி பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. குருவும் ஜெனியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. முக்கியமா குரு ஜெனியை லவ் பண்ணி ஏமாத்திட்டான் இப்படின்னு சொல்றத சத்தியமா நம்ப முடியல அங்கிள் எங்களால. இங்க பாருங்க, என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் பையன் முதல்ல லவ்வே பண்ணிருக்க மாட்டான். அப்புறம் எங்கே அவன் லவ் பண்ணி ஏமாத்துறது? இங்க பாருங்க, என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டான். இங்க பாருங்கம்மா, போது நிறுத்துங்க. உங்க பையன் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு நம்பிக்கை எங்க பொண்ணு மேல எங்களுக்கு நிறையவே இருக்கு. என் பொண்ணு எவ்வளவு ஆசையா வந்து சொன்னான்னு தெரியுமா? நானும் குருவும் லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லி. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கலதான், ஏன்னா வசதியில நீங்க எங்களை விட குறைஞ்சவங்கன்னு. ஆனா என் பொண்ணு ஆசைப்படுறாங்களே ஒரே காரணத்துக்காக தான் நாங்களும் சரின்னு சொன்னோம். ஆனா இப்ப என்னடானா உங்க பையன் நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். இதுக்கா என்ன அர்த்தம்? இதுக்கா என்ன அர்த்தம்? பாருங்க, என் பொண்ணு எப்படி எப்படி தேம்பி தேம்பி எழுவுறான்னு பாருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். மீனாட்சி, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஜெனி, இங்க பாருமா, நீயும் குருவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் நிறைய தடவை நீங்க வீட்டுக்கு வந்திருக்க. இங்க பாருமா, உங்ககிட்ட நான் கேக்குறேன், உங்க அம்மா அப்பா சொல்றது உண்மையாமா? ஜெனி, நீ தைரியமா சொல்லுமா. அம்மா அப்பா உன் கூட தான் இருக்கும் சரியா? நீ தைரியமா சொல்லு. சரி மம்மி. அங்கிள், அம்மா அப்பா சொல்றது உண்மைதான் அங்கிள். நானும் குருவும் லவ் பண்ணோம் அங்கிள். நான் முதல்ல வேண்டாம் தான் சொன்னேன். ஏன்னா எங்க அம்மா அப்பா எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் வேண்டாம் தான் அங்கிள் சொன்னேன். ஆனா குரு தான் அங்கிள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நம்ம லவ் பண்ணலான்னு சொன்னான். எனக்கும் குருவை பிடிச்சிருந்துச்சு அங்கிள், அதனாலதான் நானும் குருவும் லவ் பண்ணோம். ஆனா இப்ப என்னடானா குரு எனக்கும் இதெல்லாம் செட் ஆகாது, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான் அங்கிள், என்ன ஏமாத்திட்டான். சுந்தரம், இந்த பொண்ணு என்ன இப்படி தேம்பி தேம்பி
அழுதுட்டு சொல்லுது. இந்த பொண்ணு அழுவுறத பார்த்தாலே தெரியுது சொல்றதெல்லாம் உண்மையில. ஐயோ கடவுளே, குரு இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு நினைச்சேன். கடைசில பாவி பையன் இப்படி பண்ணிவிட்டா போல இருக்குது. ஐயோ எந்த பாவம் வேணா சும்மா விடும், ஆனா ஒரு பொண்ணோட பாவம் சும்மா விடாதே, அது குளத்தையே நாசமாக்கிடுமே. கேட்ட போதுட்ட நிறுத்துங்க. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். மா ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா குரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். ஆனா ஜெனி எதுக்காக இப்படி சொல்றான்னா எனக்கு சத்தியமா புரியல. கேட்டீங்களாங்க? என் பொண்ணு சொன்னதை கேட்டீங்களா? அவ பாருங்க எப்படி அழுதுகிட்டே சொல்றான்னு. அவ சொல்றதை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா இருக்கு. இங்க பாருங்க, என் பொண்ணு கல்யாணம் பண்ணினா குருவரா கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதுனால மட்டும்தான் நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். ஏன்னா எனக்கு என் பசங்களோட சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தோணுச்சுங்க. அதனாலதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனா லாஸ்டா உங்க பையன் இப்படி ஏமாத்துவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலங்க, கொஞ்சம் கூட நினைக்கல. இவ்வளவு ஏங்க என் பொண்ணு நேத்து நைட்டு சூசைட் ட்ரை பண்ண போயிட்டா. இது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, ஆமா, என் பொண்ணு உங்க பையன் ஏமாத்திட்டான்னு நைட்டு சாகரத்துக்கு போயிட்டாங்க. நாங்க மட்டும் கொஞ்சம் பார்க்காம விட்டுருந்தோம்னா இன்னைக்கு எங்க பொண்ணு உயிரோட நின்று இருக்க மாட்டான். அவன் எந்த அளவுக்கு குருவா விரும்பி இருந்தானோ அவன் வேண்டான்னு சொன்னோன்னு அவன் சாகுற அளவுக்கு போயிருப்பான். நீங்களே சொல்லுங்க. சாகர அளவுக்கு போயிட்டாளா? என்னமா சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, நாங்க சொல்றது உண்மைதான். அவ நேத்து நைட்டு சாகர அளவுக்கு போயிட்டாங்க. நாங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா பாத்துருந்தோம், அவ்வளவுதாங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. இங்க பாருங்க, உங்ககிட்ட இப்ப நாங்க சண்டை போடுறதுக்கோ இல்ல ஆர்கியூ பண்றதுக்கோ வரலங்க. இங்க பாருங்க, குருவும் ஜெனியும் லவ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா குருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, ஜெனி கல்யாணம் பண்ணினா குருவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அவ சாகுற அளவுக்கு போயிருக்கானா? அப்ப நீங்களே பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு உங்க பையனை எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறோம். தயவு செஞ்சு உங்க பையனை எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. எங்களுக்கு எங்க பொண்ணு வேணுங்க. எங்க பொண்ணு சந்தோஷத்துக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஜெனியும் குருவும் எந்த அளவுக்கு விரும்பி இருந்தா ஜெனி சாகுற அளவுக்கு போயிருந்திருப்பா. நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு உங்க பையனை எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறோம். என்னது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏமா என்னமா பேசுறீங்க நீங்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? எங்க பொண்ணு ஒரு நாளும் ஏதாச்சும் பண்ணிப்பாளோங்கிற பயத்துல இருக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, குருவும் ஜெனியும் விரும்பாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ரெண்டு பேருமே விரும்பி இருந்திருக்காங்க. அதுவும் என் பொண்ணு எவ்வளவோ வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் குருதான் துரத்து ஜெனியை லவ் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு அவன் ஏமாத்திட்டானே, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றான்னு போது என் பொண்ணு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறோம், எப்படியாச்சும் உங்க பையனை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நாங்க வரலங்க. குருவும் ஜெனியும் விரும்பி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க பையன் திடீர்னு வந்து ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். எப்படியாச்சும் அவனை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு பண்ணி வைங்கன்னு சொல்றதுக்காக தாங்க நாங்க வந்திருக்கோம். நீங்களும் ரெண்டு பிள்ளைய பெத்தவங்க தானங்க, உங்களுக்கு தெரியும் தானங்க பெத்தவங்களோட வழி என்னன்னு. இங்க பாருங்க, ஒரு நாளும் என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆகிருமோங்கிற பயத்துல என்னால இருக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ப்ளீஸ். என்ன சுந்தரம், இங்க பாருலே, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுலே. அந்த பொண்ணோட அம்மாவும் அழுவுறதே தெரியுதுலே. நம்ம குரு மேலதான் தப்பு இருக்குன்னு. இங்க பாருலே, அவங்க கேக்குற மாதிரி நம்ம குருவுக்கும் அந்த பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்லே. இங்க பாருலே, வசதியிலையும் அவங்க ரொம்ப வசதியானவங்க. அதோட குருவும் ஏற்கனவே அந்த பொண்ணை லவ் வேற பண்ணி தொலைச்சிருக்கான். பிறகு என்னலே, பேசாம குருக்கு புத்திமதி சொல்லி ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம்லே. என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அதானே கிழவி, நீ கொஞ்சம் சும்மாரு. இங்க பாருங்க ஆண்டி, நீங்க 3 பேரும் என்னதான் சொன்னாலும் சரி, எங்க குருவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டி. அவன் அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி. குரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசி அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதானே, இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்க பிள்ளை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். என் பிள்ளை வர வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன எதுன்னு முதல்ல விசாரிப்போம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். என்ன குரு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? நானே குரு வரத்துக்குள்ளார இது எல்லாத்தையும் முடிச்சிடணுங்கிறதுக்காக தான் அவசரமா மம்மி டாடியை ஒரு நாடகம் போட்டு நம்ப வச்சு அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த தூரி என்னடானா திடீர்னு இப்படி சொல்கிறா. இவ இப்படி சொல்கிறானா நம்ம சொல்கிறத நம்பலம் தானே அர்த்தம். நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. அதனால தான் ஆதாரம்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்க என் ஆக்டிங்க. தூரி, எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் வந்து இப்படி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு. அதனால தான் தூரி நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன். ஆதாரம் இல்லாமல் நான் ஒன்றும் பேசலை. கொஞ்சம் இரு தூரி. இந்தாங்க, இந்த ஃபோனில் நானும் குருவும் லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. நீங்களே பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நானும் குருவும் லவ் பண்ணோமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க.
ஐயோ 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 இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்லுவேன் நான் கூட குரு இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இந்த போட்டோ பாருங்க, ரெண்டு பேரும் எம்பிட்டு நெருக்கமா இருக்காங்கன்னு. ஏதோ புருஷ பொண்டாட்டி மாதிரி இல்ல, எம்பிட்டு நெருக்கமா இருக்காங்க. எல்ல சுந்தரம் மீனாட்சி ரெண்டு பேரும் இப்ப வச்சு நம்புங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே. நம்ம குருதாலே இந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டான். குருவா இதெல்லாம்? ஐயோ என்னால நம்ப முடியலையே. அதானே குருவா இது? என்னால நம்பவே முடியல. ஆனா குரு ஜெனி கூட இவ்வளவு க்ளோஸா போட்டோலாம் எடுத்திருக்கான். ஒருவேளை ஜெனி சொல்றது உண்மையா இருக்குமா? சாச்சா, அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டோஸ் அவ ரெடி பண்ணிருப்பாளோ? என்ன எதுன்னு போட்டோ வாங்கி பார்த்தா நல்லா தெரியும். ஏன்னா ஏஐ போட்டோல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா அம்மா அம்மா முதல்ல இந்த போனை இங்கே கொடுங்க. ஐயோ, என்ன இந்த தூரி போட்டோவை இப்படி பாக்குறா? ஒருவேளை இது எல்லாமே ஏஐ போட்டோன்னு கண்டுபிடிச்சிருவாளோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன். அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி போட்டோவை கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி காசு எவ்வளோ கொடுத்துருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். யாராலையும் இது ஏஐ போட்டோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன இது? நான் கூட இதெல்லாம் ஏஐ போட்டோவா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இல்லையே, பாக்குறதுக்கு எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. அப்போ ஜெனி சொல்றதெல்லாம் உண்மைதானா? குருவும் ஜெனியும் அப்போ லவ் பண்ணிருக்காங்களா? அதனாலதான் இவ்வளவு க்ளோஸா போட்டோஸ் எடுத்திருக்காங்களா? ஐயோ குரு, என்னால இப்ப கூட நம்ப முடியல குரு, இப்ப கூட நம்ப முடியல. தேங்க் காட், நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஒருவேளை இந்த தூரி இது ஏஐ ஃபோட்டோன்னு கண்டுபிடிச்சிருவாளோன்னு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் நஞ்ச காசாக செலவு பண்ணியிருக்கேன். ஒரிஜினலாக அப்படியே இருக்கணும், யாரு பார்த்தாலும் நம்புற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ பணத்தை அள்ளி கொடுத்துருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். என்னங்க எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க? நீங்களே எல்லா போட்டோவையும் பாத்தீங்கல்ல. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இப்படி எல்லாம் போட்டோஸ் எடுத்துப்பாங்க. இப்ப வச்சு நம்புங்க, குருவும் ஜெனியும் லவ் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா, மம்மி சொல்ற மாதிரி தயவு செஞ்சு எல்லாரும் நம்புங்க. நானும் குருவும் லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ் தான் இது எல்லாமே. இப்ப வச்சு தயவு செஞ்சு எல்லாரும் நம்புங்க ப்ளீஸ். ஜெனி சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்போ என்ன பண்றது? ஜெனி இங்க பாரு, அது கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. குரு வந்துருவான். குரு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசலாம். போதும் தூரி, நீங்க யாருமே நம்பலன்னா நானும் குருவும் லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் காட்டினேன். ஆனா எப்பவும் நீங்க நம்பலைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சரி ஓகே தூரி, நீ நம்பல இல்ல, இந்த போன்ல குரு எனக்கு பண்ணின மெசேஜ் எல்லாத்தையும் நீயே பாரு. இந்த அப்படி என்ன இது? இவ்வளோ மெசேஜ் குரு பண்ணியிருக்கான். இது முதல்ல குருதானா? ஐயோ ஆமா, இது குருவோட டிபி தான். குருதான் இந்த மாதிரி டிபி வச்சிருப்பான், அதே டிபி. அப்போ குருதான் ஜெனிக்கு இவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கானா? ஜெனி முதல்ல தூரிக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கு. அவன் மட்டும் உள்ளே போய் அந்த நம்பரை பார்த்துட்டா அது குரு நம்பர் இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். முதல்ல அவகிட்டேருந்து ஃபோனை வாங்கணும். தூரி, அந்த ஃபோனை இங்கே கொடு. போதுமா தூரி? குரு எனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் பார்த்தல. நானும் குருவும் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல. ஒரு ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் ஐ லவ் யூன்னு இத்தனை தடவை அனுப்புவாங்களா? நீயே சொல்லு தூரி, நீயே சொல்லு. இல்லை ஜெனி, அது வந்து ஜெனி ஃபோனை கொஞ்சம் கூட. அது குருவோட நம்பரானு நான் பார்த்துக்கிறேன். என்ன தூரி, டிபியை பார்த்தாவே உனக்கு தெரியலையா தூரி? இது குருதான்னு. அதோட குரு நானும் பேசிக்கிட்ட சாட்லாம் பார்த்தல. ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பேசிப்பாங்களா தூரி? நீயே சொல்லு. அது மட்டும் இல்ல, குரு எனக்கு எத்தனை ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதோட உனக்கு அந்த சாட்லாம் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும்ல. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்ல லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி இருந்துச்சா? ஐயோ கடவுளே, மம்மி டாடி, நான் இதுக்கு தான் அப்பவே சாக போறேன்னு சொன்னேன். நீங்க தான் நாங்க எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப பாருங்க, யாருமே நாங்க சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. வேணாம் டாடி, வேணாம் மம்மி, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க ப்ளீஸ். பூரி, அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது. அப்போ நம்ம குரு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கானா? அதுவும் அந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஐ லவ் யூ இல்லாம பண்ணிருக்கான். பூரி, உன்கிட்ட கேக்குறேன், பதில சொல்லு. ஆமாப்பா, ஜெனி சொல்ற மாதிரி தான் குரு ஜெனிக்கு நிறைய மெசேஜ்லாம் பண்ணிருக்கான். சுந்தரம் இப்ப வச்சு நம்பலே, அந்த பொண்ணு சொல்றதா உண்மைதானே? இங்க பாருலே, பேசாம குருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம்லே. நான் சொல்றத கேளுலே, பொம்பளை பாவம் சும்மா விடாதலே. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அவனால சந்தோஷமா வாழ முடியாதுலே, நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடலே. சொல்றத கேளுலே. என்னங்க இது? முதல்ல நாங்க சொன்னதை யாருமே நம்பல. அப்புறம் இவ்ளோ ஆதாரத்தை காட்டினதுக்கு அப்புறமும் யாரும் நம்பாம இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இது என்ன அர்த்தம்?
என்னால சத்தியமா நம்பவே முடியல. அப்போ இவ்வளவு நாள் ஆரா மேல நமக்கு இருந்தது லவ் ஃபீலிங்கா? நமக்கு தெரியாம நம்ம ஆராவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோமா? ஐயோ, நான் அப்பவே நினைச்சேன், என்னடா இது கொஞ்ச நாளா ஆராவை நம்ம பாக்குற பார்வையே சரியில்லையே, இப்படி தப்பா பாக்குறோமே அப்படி இப்படின்ட்டு. ஆனா இப்பதான் எல்லாத்துக்குமே எனக்கு அர்த்தம் புரியுது. அப்போ ஆராவை நான் லவ் பண்றேனா நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆராவை நம்ம லவ் பண்றோம் சரி, ஒருவேளை ஆராவுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே என் மேல இல்லைன்னா பேசாம இன்னைக்கே நம்ம ஆரா கிட்ட நம்ம அவளை லவ் பண்றோங்கிற விஷயத்த சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், முதல்ல உன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஏன்னா நான் பாட்டுக்கு இப்ப சொல்லி ஒருவேளை ஆரா என்ன தப்பா நினைச்சு என்கிட்ட பேசாம போயிட்டானா வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். குரு குரு ஆரா, நீ எப்போ வந்த? நீ தனியா ஏதோ பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். ஆமா, என்ன புலம்பிட்டு இருந்த இவ்வளவு நேரம் தனியா? அது நீ இன்னும் வரலையேன்னு உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி சரி, ஓகே குரு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, முதல்ல வண்டி எடு. ஐயோ ஆமா இல்ல, டைம் ஆயிடுச்சுல, போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே ஆரா, போலாமா? குரு, அதத்தான் நானும் சொல்றேன், வா போலாம். போலாம் ஆரா. அப்புறம் நம்ம போற வழியில ஸ்பீட் பிரேக்கர்லாம் நிறைய இருக்கும், அதனால தோல்ல கை வைக்காம பேசாம நீ இடுப்புல கை வச்சுக்கோயேன், ஒரு சேஃப்டிக்கு. என்ன சேஃப்டிக்கு உன் இடுப்புல கை வச்சுக்கணுமா? குரு, இவ்வளோ நாளும் இப்படி தானே வந்தேன், அப்போலாம் மட்டும் சேஃப்டி பத்தி யோசிக்கல, இப்ப மட்டும் என்ன புதுசா சேஃப்டி பத்திலாம் யோசிக்கிறேன்? அதெல்லாம் இனிமே அப்படிதான். சரி ஓகே, போலாமா? குரு என்ன திடீர்னு இப்படி சொல்றான்? எதுக்காக இப்படி சொன்னான்? உண்மையாவே அவன் இப்படி சொல்றதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அவன் இடுப்பை கோத்து பிடிச்சிட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்டு போகணுன்னு தான் ஆசையா இருக்கு. ஆனால் திடீர்னு இப்படி நான் பண்ணினேன்னா குரு என்ன நினச்சிப்பானோ ஏது நினச்சிப்பானோ யாருக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம், நம்ம தோலே கை வச்சுட்டு போயிடலாம். என்னடி போலாமா? ஆஹா, போலாம் குரு. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்னோன்னே நாங்க யாருமே நம்பலதான். ஏன்னா எங்க பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம். ஆனா நீங்க இவ்வளவு ஆதாரத்தை காட்டினதுக்கு அப்புறம் எங்களால நம்பாம இருக்க முடியலமா, நம்பாம இருக்க முடியல. என் பையன் இப்படி பண்ணிருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே பாவி பையன், வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. இங்க பாருங்கம்மா, என் பையன் பண்ணின தப்புக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு அப்பனா என் புள்ள தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோம் நான் அவன் பக்கம் நிக்க விரும்பல. நல்லா கேட்டுக்கோங்க, தப்பு யார் பண்ணினாலும் அது தப்பு தான். என் பையன் பண்ணின தப்புக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதோட கண்டிப்பா என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். அதானே, என்னப்பா பண்றீங்க? போதும், எல்லாரும் வாய் மூடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் வாக்கு தரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் குரு தாலி கட்டுவான். இந்த வீட்டு மருமகனா அது உங்க பொண்ணு மட்டும்தான். போதுமா? தயவு செஞ்சு என் பையன் பண்ணின தப்புக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. எஸ், பிளான் சக்சஸ். ஜெனி, நீ ஜெயிச்சிட்ட ஜெனி, ஜெயிச்சிட்ட. செத்த நினச்சி வந்தனோ அது நடந்துருச்சு. குரு, உங்க அப்பா பேச்ச மீற மாட்டேன். நீ உங்க அப்பாவுக்கு எந்த அளவுக்கு பயப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் குரு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை சாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எஸ் ஜெனி, நீ ஜெயிச்சிட்ட ஜெனி, ஜெயிச்சிட்ட. ஏங்க, உண்மையை சொல்றீங்களா இல்ல எங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றீங்களா? இல்லங்க, நான் உண்மையதான் சொல்றேன். சே, பையன் குரு இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. இங்க பாருங்க, நீங்க பயப்படாம போங்க. உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். நீங்க தைரியமா இருங்க. அது மட்டும் இல்ல, சீக்கிரமாவே என் பையன் கிட்ட பேசி நல்லா பார்த்து உங்க வீட்டுக்கு நாங்க உங்க பொண்ணு பார்க்க வரோம். அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஆனா அங்கிள், உங்ககிட்ட சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் அங்கிள். எவ்வளோ சீக்கிரம் குருவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தயவு செஞ்சு பண்ணி வச்சிருங்க அங்கிள். ஏன்னா குருவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல குரு நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு பின்ன அவன் மனசு மாறிடுவான் அங்கிள். அதனால தான் அங்கிள் சொல்கிறேன், தயவு செஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அங்கிள், ப்ளீஸ். ஆமாங்க, நானும் தான் சொல்ல வந்தேன். எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். எவ்வளவு சீக்கிரம் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி வச்சிடலாம். அதுதான் நல்லது. இது குரு வந்துட்டுங்க, அவங்கிட்ட பேசி முடிவெடுக்கலாம். போதும் மீனாட்சி, இதுக்கப்புறம் உன் பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. அப்ப சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாவே நல்ல நாள் பார்த்து சீக்கிரம் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, நீங்க தைரியமா போங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும்.
அப்ப சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். மணி அதான் 2 ஊடும் சம்மந்தியா போறோம். போறவ என்னமா உள்ள வந்து எல்லாரும் ஒரு வாய் காபி சாப்பிட்டு போங்களா? இல்லம்மா இருக்கட்டும், இப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம தான் சம்மந்தி ஆகிட்டோம்ல, இனிமே அடிக்கடி நாங்க வருவோம். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். அம்மாடி ஜெனி, நீ அழாம போமா. எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா உன்னை காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் ஏமாத்தலான்னு பாத்துருப்பான். நீ அழாம போமா. கண்டிப்பா அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நீ தைரியமா போமா, நீ தைரியமா போ. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்க அங்கிள். மம்மி டாடி வாங்க போலாம். இவ்வளவு நாளும் ஆறா கூட நான் பைக்ல வந்திருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா சந்தோஷமா இருந்துச்சு. டேய் குரு,